Huawei-யோட ஹார்ட்வேர் தாறுமாறாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் என்னோட மேட் எக்ஸஸ்2 வீடியோ லைவ் ஆனதுலேருந்து எனக்கு வர நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது, ஆப் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த ஆப் இருக்கா, அந்த ஆப் இருக்கா, இதெல்லாம் அவைலபிளாக இருக்கா, எப்படி இந்த மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அதை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன். 2022 Huawei-யோட சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது, ஆப் அவைலபிலிட்டி ஓகேவா, Huawei ஃபோனை இன்றைக்கி ஒரு ப்ரைமரியாக யூஸ் பண்ண முடியுமா, இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் Huawei அவங்களோட Huawei மொபைல் சர்வீசஸ் HMSல ஆஃபர் பண்ணுறாங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். இங்கே ரெண்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆப் கேலரி, இன்னொன்று பெட்டல் சர்ச். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட தேவையான எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா ஆப்ஸுமே இந்த ரெண்டு சோர்ஸஸ்லேருந்து நான் இன்ஸ்டால் பண்ணது தான். பட் இதுக்கு வருவோம். மற்றபடி வேறு என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, Huawei வீடியோ, கேம் சென்டர், அவங்களோட சொந்த ப்ரௌசர், பெட்டல் மேப்ஸ், இது எல்லாமே இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லா பிராண்ட்ஸும் ஆஃபர் பண்ணுற அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ், அவ்வளோதான். இங்கே ஒரு சின்ன நோட், பெட்டல் மேப்ஸ் மற்ற நாட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில. இங்கே UAE-ல நான் சில நேரம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆக்யூரேட்டாக இருந்துச்சு, யூஸபிளாக இருந்தது. இன்ஃபேக்ட் அதில் ஒரு யூனிக்கான ஃபீச்சரும் இருக்குது, டைனாமிக் லேன் லெவல் கைடன்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. பேசிக்காக நீங்கள் பிளான் பண்ண ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெஃப்ட் எடுக்கணும் இல்லை ரைட் எடுக்கணும்னா முன்னாடியே அந்த லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அட்வான்ஸ் நோட்டீஸ் வரும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, இப்போ அந்த ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ்க்கு வருவோம். ஆப் கேலரி, இது Huawei-யோட சொந்த ஆப் ஸ்டோர். இன்றைக்கி தேதிக்கு 3rd largest ஆப் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி எல்லா பாப்புலர் ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணலாம். பட் சில நேரம் நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் இதில் இருக்காது. உதாரணத்துக்கு பெட்டல் மேப்ஸ் என்ன தான் இருந்தாலும் எனக்கு அது வேணாம், எனக்கு கூகுள் மேப்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் கூகுள் ஆப் கேலரியில் இருக்க போகிறதில்ல. பட் இங்கே தான் பெட்டல் சர்ச் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டல் சர்ச்சுங்கிறது Huawei-யோட சர்ச் இன்ஜின். பட் இது சேஃபான APKs இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் கேலரியிலேயே நம்மளால் பெட்டல் சர்ச் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஒரு APK இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த ரிசல்ட்ஸ்லேருந்தே நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி APK சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக Huawei அதை ஸ்கேனும் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் சரி. பட் ஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம் நாளாகவே இருந்திருக்கு. பட் Huawei ஃபோன்ஸ் நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹார்ட்வேர் சூப்பராக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் டே டு டே யூஸ் பண்ணல. இப்போ நம்ம பல வருஷமாக ஆண்ட்ராய்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஸ் தான் நான் என் ஃபோனில் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஃபோன் வந்தவொடனே இதை தான் இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். ப்ளஸ் நான் இப்போ 10 வருஷமாக வாரத்துக்கு ஒரு ஃபோன் மாற்றிட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு ஆப் செலெக்ஷன் மாறணும்னா ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஹேபிட்ஸ் மாற்றுறது கஷ்டம். பட் இப்போ G-Spaceன்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரண்ட்டாக நான் இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் பார்க்குறது மேட் எக்ஸஸ்2 நான் அப்பப்போ யூஸ் பண்ணுற ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன். ரெண்டுத்துலேயுமே ஒரே செட் ஆப்ஸ் தான் இருக்குது. இதுக்கு காரணம் அந்த G-Spaceங்கிறது ஒரு எமுலேட்டட் என்வாயர்மெண்ட். ஸோ சில பாப்புலரான கூகுள் ஆப்ஸை இந்த எமுலேட்டட் என்வாயர்மெண்ட்டில் ரன் பண்ண முடியும். மற்றபடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு Huawei ஃபோனில் ஆக்சஸ் பண்ண முடியாத ஆப்ஸையும் இதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதனால தான் என்னால் மேட் எக்ஸஸ்2 டிப்பிக்கலாக நான் எப்போவுமே ஒரு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி யூஸ் பண்ண முடிஞ்சது. G-Spaceக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு Huawei ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. எனிவேஸ், இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பாப்புலரான ஆப்ஸ் கேட்டகரி பேஸ் பண்ணி இங்கே ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் என்ன மாதிரி ஆப்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும், ரொம்ப காமனான ஆப்ஸ் எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும்னு ஒரு சின்ன லிஸ்ட். ஸோ கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பாட்டம், டெலகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர், சோஷியல் மீடியாவுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ட்ராவல் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கூகுள், பெட்டல் மேப்ஸ், ஸ்ட்ரீமிங்னு வரையில் நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, ப்ரைம் வீடியோ, சவுண்ட் கிளவுட், யூடியூப். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், ஆனால் HDR சப்போர்ட் இருக்காது. யூடியூப் இங்கே நீங்கள் பார்க்குறது ஆக்சுவல் யூடியூப் ஆப் கிடையாது. பட் ஒரு மைக்ரோ ஆப், பேசிக்காக ப்ரௌசரில் யூடியூபோட மொபைல் பேஜ்க்கு ஒரு ஷார்ட்கட். பட் ஆல்டர்னேட்டிவாக வேணும்னா G-Space மூலமாக யூடியூப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். பட் எனிவேஸ், ஃபைனலாக ஒரு சில ஃபைனான்ஸ் ஆப்ஸ் UAE-க்கு ப்ளஸ் கேம்ஸ்னு வரையில் பாப்புலரான கேம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். PUBG மாதிரி கேம்ஸ் எல்லாமே இதில் நல்லா தான் ரன் ஆச்சு. ஆப் கேலரியிலேருந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் இந்த அன்ஃபோல்டட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசல என்னோட போன மேட் எக்ஸஸ்2 வீடியோலேருந்து ஒரு சில கிளிப்ஸ்.
இப்போ பார்ப்போம். இது ஒரு அவுட்வர்ட்ஸ் ஃபோல்டுங்கிறதுனால இந்த ஃபோனில் ஒரே டிஸ்பிளே தான் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். சரி, இங்கே ஒரு டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்கிறதுனால வெயிட் கம்மியாக இருக்குது, ஃபோன் இன்னும் ஸ்லீக்காக இருக்குது. மேட் XS2 தான் இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே ஸ்லிம்மெஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன். அன்ஃபோல்டடாக யூஸ் பண்ணல வெறும் 5.4 மில்லிமீட்டர்ஸ் தான் திக்னஸ். ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன். ஃபோல்டடாக யூஸ் பண்ணல 11 மில்லிமீட்டர்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கேஸோட யூஸ் பண்ணிங்கன்னா என்ன திக்னஸ் இருக்க போதோ அதே திக்னஸ். அதே மாதிரி வெயிட்னு பார்க்கலையும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கேஸோட என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட் தான் இந்த ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை ஃபோல்ட் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் ஒரு பெருசாக ஒரு ஃபோல்டபுள் ஃபோன், ரொம்ப ஹெவியான ஒரு ஃபோன் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லை. ப்ளஸ் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9ங்கிறதுனால ஒரு நார்மல் கேண்டி பார் ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோன், ரெகுலர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணையில் என்ன ஃபீல் இருக்கோ இன் ஹேண்ட் அதே ஃபீல் தான் இங்கேயும் இருக்குது. இந்த ஃபோன் இவ்வளோ ஸ்லீக்காக இருக்கிறதுனால எல்லா இன்டர்னல்ஸையும் கிட்டத்தட்ட இந்த சைடில் உள்ள இந்த ஒரு ஏரியாவில் பேக் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குது. இப்போது இபுக் ரீடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற டிவைசஸ், இந்த இபுக் ரீடர்ஸில் எல்லாமே இந்த மாதிரி அந்த கிரிப் பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எர்கனாமிக்ஸ்னு வரையில் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணையில் மேட் XS2 ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் மற்ற ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கையில் கொஞ்சம் அந்த ரிஸ்ட் ஃபெட்டிக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டயர்டாக இருக்கிற ஃபீல் இதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவுட்வர்ட்ஸ் ஃபோல்டுங்கிறதுனால க்ரீஸ் மற்ற ஃபோன்ஸில் இருக்கிற அளவு இங்கே ப்ராமினெண்ட்டாக இல்லை. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்லேயே இதில் தான் அந்த க்ரீஸ் ரொம்ப மினிமலாக இருக்குன்னு சொல்லலாம். டெய்லி யூஸ் பண்ணையிலையும் சரி, இன்ஃபேக்ட் பார்க்கையில் மட்டும் இல்லை, டச் பண்ணி அந்த டிஸ்பிளேயை யூஸ் பண்ணையில் கூட நான் பெருசாக அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இந்த ஹிஞ்சை Huawei டபுள் ரொட்டேட்டிங் ஃபால்கன் விங் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்ஜினியர்ஸ் ரொம்பவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். திருப்பி பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோமே, மேட் XS2ல கேம்ஸ் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடிஞ்சது. சில கேம்ஸ் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஆப்டிமைஸ்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபோனை ஃபோல்ட் பண்ணி நார்மலாக ஒரு ஃபோனில் எப்படி விளையாடுவோமோ அப்படி விளையாடிக்கலாம். ஸோ ஓவரால் ஆப் அவைலபிலிட்டின்னு வரையில் Huawei 2022 நிறைய விஷயங்கள் மாற்றி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க HMS சர்வீசஸ்லேருந்து இப்போ G-Space இருக்கிற வரைக்கும் எல்லாமே அந்த ஆப்ஸ் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னமும் கொஞ்சம் நம்ம யூஷுவலாக எப்படி ஒரு ஆப்பை சர்ச் பண்ணி டிரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். பட் ஏறக்குறைய நம்மளுக்கு தேவையான எல்லா ஆப்ஸுமே இப்போ Huaweiல அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. Huawei ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படிலாம் சொல்ல. இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோன் Huawei கிட்டேருந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா, இல்லை அவங்க லான்ச் பண்ணுற ஒரு ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவைலபிலிட்டி இருந்தது, ப்ளஸ் ப்ரைஸிங்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, சாஃப்ட்வேர்னால் அது வாங்க வேணாம், சாஃப்ட்வேர்னால் இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இல்லை. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ Huawei வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எனிவேஸ் கைஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.